அமித்ஷாவினுடைய பேச்சை அனைவருமே கேட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணியும் நிச்சயமாக மீண்டும் நாங்கள் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் என்று அவர் பேசியிருக்கிறார். ஆனால் முதலமைச்சராக யார் இருப்பார் என்றோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ அவர் பேசவில்லை. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி குறித்து இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது பற்றி மிக தெளிவாக பல முறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த முழக்கத்தோடு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணம் இன்றைக்கு வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அதாவது தாங்கள் சார்ந்த பிஜேபி கட்சியினுடைய முகவர்கள் கூட்டம், அதாவது ஏஜென்ட், அதாவது பூத் ஏஜென்ட்கள் கூட்டத்திற்காக திருநெல்வேலியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிறது கூட மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அதுவும் குறிப்பாக சொல்லுகிறார் பிஜேபியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்ந்தெடுப்பதை சுட்டிக்காட்டி அந்த இரண்டு கட்சியுடைய வாக்குகளையும் குறிப்பிட்டு சொல்லி ஆட்சி அமைப்பது உறுதி என்கிற அந்த கோணத்திலே பேசியிருக்கிறார். எனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது ப்ரீபோல், அதாவது தேர்தலுக்கு முன்பு, கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் குறிக்கோள் தமிழ்நாட்டில் கால் பதிப்பதுதான் என்று அமித்ஷா தெளிவுபட கூறியிருக்கிறார். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு செம்மலை.